முக்கியா என்னண்ணே? இந்த கடையில போய் 10 ரூபாய்க்கு கருப்பு கயிறு வேண்டாம். கருப்பு கயிறா? எதுக்கு? நம்ம தான் அரசனூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, போய் வாங்கு. அப்புறம் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போய் 2 புளியோதரையும் 2 சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு வா. சரிண்ணே, நீங்க போய் அங்க நில்லுங்க, நான் உடனே வாங்கிட்டு வந்து. சரி அண்ணே, இந்தாங்கண்ணே கருப்பு கயிறு, ஒரு குஸ்கா, ஒரு கோழி பிரியாணி. டேய், ஒன்னு புளியோதரையும் பொங்கலும் வாங்கிட்டு சொன்னேன். என்னென்ன பண்றது? அது மிலிட்டரி ஹோட்டல், அவங்ககிட்ட தானே இருக்குது. அதுக்காக கோழி பிரியாணி வாங்கிட்டு வருவா? கோழியை நான் சாப்பிட்டேன், பிரியாணி மட்டும் தான் இருக்கு. அட வாங்க, சமாளிக்கிறேன். இல்ல நீங்க சமாளிப்பீங்கன்னு சொன்ன. வாங்க. இந்தாங்கம்மா, மாரியம்மன் கோயில் பிரசாதம். இந்தாங்க கருப்பு கயிறு. இந்த கருப்பு கயிறு ரொம்ப பவர்ஃபுல், சுத்தபத்தமா இருக்கணும். அப்பா என்ன கூட்டம், என்ன நெரிசல், ஏண்டா போனோம்னு ஆகி போயிடுச்சு. பிரசாதம் கூட கடை மூடும் போது வாங்கினது. என்னது? இல்ல, நட மூடும் போது வாங்கினது. எந்த கோவில்லப்பா குஸ்காவும் பிரியாணியும் பிரசாதமா தராங்க? அது குஸ்கா இல்லம்மா, அது வந்து அது நெய் சாதமா. இன்னொரு பொட்டலம் கூட வெண் புளி பொங்கல். சுமதி, போர் அடிக்குதுமா, அந்த வீடியோவுல ஏதாவது ஒரு படம் போடுமா? சரிப்பா. அறிவு இருக்கா? ஏன்டா இப்படி உளறி கொண்ட? நல்ல பாட்டுல இது. அண்ணே, அப்பவே நான் சொன்ன நல்ல சட்டையா போடுங்கன்னு. பாருங்க, டிவில நல்லாவே தெரியல. அது என்னண்ணே, நம்மள மாதிரி 2 பேர் இருக்காங்க. யாருன்னு அது? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேர் இங்க, அவங்க 2 பேர், மொத்தம் 4. மீதி 3 பேர் எங்கண்ணே? ராஸ்கல், பொய் சொல்றது இல்லாம பில்டப் வேற பண்றியா? நீ போன அரசனூர் மாரியம்மன் கோயில் இதானப்பா? ஆமாப்பா. இதுக்கு ஏன்பா பொய் சொல்ற? உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. மன்னிச்சிருங்கப்பா. அந்த பொண்ணோட பாட்டை மட்டும் ரசிக்கிறியா, இல்ல அவளையே ரசிக்கிறியா? புரிஞ்சது. அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்லு, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். என்னால தானப்பா உங்களுக்கு இந்த நிலைமை. நான் பண்ண தப்புக்கு நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மீன் பிடிக்கிற சில நேரத்துல தூங்கிக்கிட்டே வலைய பிரிப்பான். அதுல முழிச்சுக்கிட்டு இருக்க மீன் வந்து மாட்டிக்கிறோம். அதுக்கு பேரு விதிப்பா. உனக்கு நடந்தது விபத்துன்னு நினைச்சுக்க, நீ செஞ்ச தப்புன்னு நினைக்காத. நடந்ததை நினைச்சு கவலைப்படாத, யோசி. நம்மளை ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள நாம தோக்கடிப்போம். தட்ட மாத்திக்கோங்க. ஓம் சதமானம் பவதி சதாய புருஷவேந்திரிய ஆயுஷ். நிறுத்துங்க. யார யாருக்கு நிச்சயம் பண்றீங்க? அத கேட்க நீ யாரு? நான் யாரா? அவளை ஏற்கனவே நிச்சயம் பண்ணவன். அது இந்த ஊருக்கே தெரியும். அண்ணே, எனக்கு நிச்சயார்த்தம் நடந்தத நீங்க பாத்திருக்கீங்கல்ல? ஆமா சார், எனக்கு நிச்சயார்த்தம் நடந்தது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அண்ணே, உங்களுக்கும் தெரியும்ல? தெரியும். ஊரறிய நிச்சயமான பொண்ண மறுபடியும் எப்படி நிச்சயம் பண்ணுவீங்க? அந்த பொண்ணுதான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டாள. இவ எனக்கு பொண்டாட்டியாக போறாங்கிற நம்பிக்கையில தான் என் சொத்தையெல்லாம் நான் இவளுக்கு எழுதி வச்சேன். இப்ப எவனுக்கோ பொண்டாட்டியாக போறானா, நான் ஏன் இவளுக்கு என் சொத்தை எழுதி கொடுக்கணும்? சொல்லுங்க. ஊர்ல பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. தம்பி சொல்றதும் சரிதானே. அவரு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்ப வேற இடத்துல கல்யாணம் பண்றது நியாயம் இல்லல்ல?
எங்களை காதலிக்கிற மாதிரி நடிப்பீங்க, ஏமாத்தி சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கணுமா? என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டியா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஒண்ணு இந்த பொண்ணு என் கூட வாழணும், இல்ல என் சொத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நிச்சயம் பண்றேன் அது இதுன்னு எவனாவது வந்தீங்க, அவன் தலை இருக்காது, ஜாக்கிரதை. போடா போடா. நீ கஷ்டம்னு சொல்லி அழுதுருந்தா நானே என் சொத்தையெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துருப்பேன். என்னை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தின பாரு, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய், அத்தானுக்கு ஒரு கப் காஃபி போட்டுக்கொண்டா. என்னங்க, அண்ணன் ஓபன் டைப்பு காஃபி மட்டும் தான் கேட்பாரு. நான் ஷை டைப்பு, எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுங்க. வீட்டுல வேணா பரவாயில்ல, ஹோட்டல்ல இருந்து வாங்கிடுவாங்க. இந்த மாடு ஏன் அந்த மாடு கிட்ட அடக்கமா இருக்கு தெரியுமா? இந்த மாடு அந்த மாட்டோட மாட்டு பொண்ணா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல, அந்த மாடுங்க என்ன பேசிட்டு இருக்குன்னு சுமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினா என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன? உண்மைதான், இவங்களுக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பேசுற லாங்குவேஜ் தெரியும். உண்மையாவா? இப்ப அந்த மாடு என்ன பேசுது சொல்றேன். இப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டுக்காரங்க மட்டும் இட்லி பொங்கல் பாயாசம்னு வெரைட்டியா சாப்பிடுறாங்களே, நமக்கு இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் குடுக்குறாங்களேன்னு சொல்லுது. இதுங்களுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து குக்க கூட்டு வந்தா சமைக்க முடியும்? கொழுப்பு. இப்ப என்ன சொல்லுதுங்க? இப்ப போர் அடிக்குது, நமக்கு ஒரு எல்சிடி டிவி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுது. ஐயாவே போர்ட்டபிள் டிவில படம் பாக்குறாரு, இதுங்களுக்கு எல்சிடி டிவி கேக்குதா? மாடுங்க. இப்ப என்ன சொல்லுது? இப்ப என்ன சொல்லுது? இப்போ ரெண்டு பொண்ணுங்க ஜாலியா பேசிட்டு இருக்கு, ஆனா மாடுங்க பேசுறத உண்மைன்னு நம்பி ஒரு லூசு தலையாட்டிட்டு இருக்கான். அழும்பு. அன்புள்ள மனைவி ராதாவுக்கு நம் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, உடனே வீட்டுக்கு வரவும். இப்படிக்கு உன் கணவன் ராஜா. என்ன அது? இங்க பாரு, அவதான். ஏமா குழந்தை அழுது உன் புருஷன் ஸ்லைடு போடுறான், எந்திரிச்சு வீட்டுக்கு போமா. அவன் எப்படி போவான்? அவ புருஷனை விட்டு வந்து அவன் கூட படம் பார்த்துட்டு இருக்காளா? அவளுக்கு என்ன குழந்தையா முக்கியம்? ஏய் ஸ்டூபிட், நான் யார் தெரியுமா? அவளை கட்டிக்க போறவன். ஏண்டா அடுத்த முண்டாட்டியை கட்டிக்கிறது பெருமையா வேற சொல்றியா? ஏய் இடியட், பட்டி காட்டா. ஏண்டா கள்ளக்காதல் பண்ணிட்டு கோவப்படுறியா? மானே அரஞ்சனா என்னோட பண்ணுவ. ஏய் இறங்கையா, ஏய் விடுங்கடா. ஏய் இறங்கையா. கட்டின புருஷனை விட்டுட்டு கண்டவன் கூட படம் பார்க்க வந்திருக்க, வெக்கமால உனக்கு? போ வீட்டுக்கு. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அத்தான் கூட தான் வரணும், அடுத்தவன் கூட வரக்கூடாது. அண்ணே, நீங்க ஓபன் டைப் பொண்டாட்டியோட வருவீங்க, அவங்க ஷை டைப் அடுத்தவங்களோட தான் வருவாங்க. கரெக்ட் தானுங்க? காரியம் 30 நாள் தானே? அப்பாவுக்கு யாருமே இல்லப்பா, இனிமே நீதான் அவரை பாத்துக்கணும். முடிஞ்சா உன் கூடவே அமெரிக்காவுக்கு அவரை கூட்டிட்டு போயிரு. சரிங்க. 101, 102, சுமதி, 103, கோதுமை அடை பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாருமா. 106. சாப்பிட்டுட்டு சுத்துமா. இல்லம்மா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இது ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி. ஒண்ணே ஒண்ணு. அடுப்புல ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. இரு. நல்ல வேளை
கொண்டேன். வடை சாப்பிடுற. நான் இன்னைக்கு விரதம். விரதமா? ஆமா. காலையில சட்டி நிறைய பழையது சாப்பிட்ட? பழையது சாப்பிடலாம், புதுசு தான் ஏய், சாப்பிடலாம். சாப்பிடு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணத்துக்கும் அடைக்கும் என்னடா சம்பந்தம்? உயிரோட இருந்தா தானே கல்யாணம் ஆவறதுக்கு. ஏய், அடி. கஷ்டப்பட்டு அடை பண்ணி வச்சிருக்கேன், கிண்டல் அவனுக்கு. சந்திரா, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. கொடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க ஆண்டி. காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்குல்ல? உப்பு வேற ஜாஸ்தி. புரிஞ்சுதா ஆண்டி? சமைச்ச உடனே முதல்ல நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கணும். கரெக்ட் தான். ம். கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் உங்களை சமையல் ராணியா ஆக்கி காட்டுறேன். வணக்கம், இது ராஜ் டிவியின் அறுசுவை அரங்கம் நிகழ்ச்சி. இந்த வாரம் பார்க்க போறது பலாப்பழ அல்வா. இதை செய்து காண்பிக்கிறதுக்காக திருமதி அலமேலு அண்ணாமலை அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். பலாப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு நம்ம நேயர்களுக்கு செய்து காட்டுங்க. முதல்ல வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கணும். இல்லம்மா, முதல்ல குரு எனக்கு பகவான் பயமா கோயிலுக்கு இருந்தது. வியாழக்கிழமை சரி, நில்லுங்க. நீங்க தானே நேத்து டிவில வந்து? ஆமா. உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க. ஏண்டிமா, என்னையும் மாமியும் ஒரு போட்டோ எடுக்கிறியா? ம், கொடுங்க. சேர்ந்து நில்லுங்க. சீ, போடா. நேத்து டிவில அசத்திட்டல் போங்க. எங்க ஆத்துல பலாப்பழ அல்வா தான். எங்க ஆத்துக்காருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வார வாரம் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணி அசத்தியுங்க. இந்தாங்க போன். தேங்க்ஸ்மா. வரேன். ரொம்ப சந்தோஷம் மாமி. நல்லா இருந்ததுல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க சமையல் குறிப்பு ரொம்ப சூப்பர். ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களா? டெய்ரி இருக்கா? கொடு. ரொம்ப தேங்க்ஸ். வரேன் வரேன். ஆண்டி, நாங்களும் உங்க ஃபேன்ஸ். இந்த வாரம் டிவில என்ன சமைக்க போறீங்க? அது இருங்க. ஃபேன்ஸ் வந்திருக்காங்கல்ல? சரி சரி சரி. முந்திரி கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கேன். முந்திரி கொழுக்கட்டை எப்படி பண்றது ஆண்டி? டிவில பாருங்க. சரி, பாய். பாய். பொறாம. இந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க தான் அதிகமா வருவாங்க. ஹாய். ஏய், யாரு கையாட்டுற? என் ஃபேனுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேனா ஃபேன். வா. இந்தாங்க மசாலா பால் பண்ணேன். வர வர சமையல்ல மிரட்டுறியே. இத்தனை வருஷமா என் சமையல எப்படிங்க சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க? வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா சமயக்காரியே போதுமே. சம்சாரம் எதுக்கு? அழும்போது ஆறுதல் சொல்ற அம்மாவா, கஷ்டப்படும் போது அறிவுரை சொல்ற அமைச்சரா, சந்தோஷத்தை பங்கெடுத்துக்கிறதுல சிநேகிதியா, சாதிக்கும் போது பெருமைப்படுற மகளா இருக்கணும். அதான் பொண்டாட்டி. இது எல்லாமே நீ எனக்கு இருக்க, அது போது எனக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? என் பொண்டாட்டியை தேடி போறேன். ஓகே, இது ஸ்டார் ஹோட்டல். இங்க இந்த மாதிரி வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு உள்ள வரக்கூடாது. எங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. ட்ரெஸ்ல கோடு தானே? தா இதுலயும் கோடு இருக்கு, இதுலயும் கோடு இருக்கு. நான் சொன்னது பேண்ட், ஷர்ட், ஷூ போட்டுக்கிட்டு வரணும். பிழைக்கிறது தமிழ்நாட்டுல, சம்பாதிக்கிறது தமிழ்நாட. ஆனா தமிழை வேட்டி சட்டை கட்டிட்டு வந்தா உள்ள விட மாட்டீங்க. கோயம்புத்தூர்ல மட்டுமில்ல, தமிழ்நாட்டுல நீ எங்கேயும் ஹோட்டல் நடத்த முடியாது. ஜாக்கிரதை. பயா. ட்ரெஸ் கோடு, கோழி கோடு.
ராதா வா போலாம். Bloody idiot. எங்க வந்து எங்களை அசிங்கப்படுத்துற? எங்களை அவமானப்படுத்தணும்னு இங்க வந்திருக்கியா? ஒரு வயசு பொண்ணு ராத்திரி 12 மணிக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கியே, இது உனக்கு அவமானமா தெரியலையா? வா. ஏய், விடுடா அவள. bloody rascal, யார் மேல கை வைக்கிற? யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது? யார் வந்தது கண்கள் தாலாட்டுது? மனமே மனமே உன்னை யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது? யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது? சம்பத், அந்த பாட்ட ராஜாவோட டார்ச்சர் தாங்க முடியல. நம்மளுக்கு இந்த ஊரும் வேண்டாம், அவன் சொத்தும் வேண்டாம். அவன் சொத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டு எங்கேயாவது போய் ஹாப்பியா இருக்கலாம். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல ஆனந்த் வர்மா என்ன பார்ட்னர் ஆக்கியிருக்கான். அது வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன சோத்துக்கு லாட்டரி எடுக்க சொல்றியா? இத பாரு, ஃபாரின் சரக்கு அடிச்சு நான் பழகிட்டேன். இனிமே இந்த லோக்கல் சரக்குலாம் எனக்கு பிடிக்காது. அப்ப ஏன் சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையா? இந்த சொத்து இருந்தா தான் ஒண்ணு என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியும். அந்த சொத்தை கொடுத்தாதான் நீ சந்தோஷமா இருப்பேனா? எனக்கு நீ முக்கியம் கிடையாது, அந்த சொத்து தான் முக்கியம். சம்பத், நீ அப்படி பேசுற? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். நீ சொன்னேங்கிறதுக்காக இன்னொருத்தரை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவரை ஏமாத்தி இருக்க. அதுக்காக நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேன். இப்ப இப்படி பேசுறியே. என்ன பண்ண சொல்ற? எனக்கு பணம் தான் முக்கியம். நான் பணத்துக்காக உன்னை இன்னொருத்த காதலியா இல்ல மனைவியா கூட நடிக்க சொல்வேன். உனக்கு காதல் தான் முக்கியம்னா என்னோட உன்னை அவன் தான் சின்சியரா லவ் பண்ணா. நீ அவனே கல்யாணம் பண்ணிக்க. நான் மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேமா. உன் கல்யாணத்துக்கு வந்து அச்சதைய போட்டு எங்க இருந்தாலும் வாழ்கன்னு வாழ்த்திட்டு தான் போவேன். என்னப்பா வேட்டி இப்படி சொலிக்குது? காஸ்ட்லி வேஷ்டி 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய் புடவை எடுத்தா ஒரு வேஷ்டி ஃப்ரீன்னு சொன்னாங்க. எங்க அத்தை காசு கொடுத்து புடவை எடுத்துக்கிட்டு வேஷ்டி எனக்கு ஃப்ரீயா கொடுத்து. அடத்து. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நாடாட பாதை பார்த்திட பார்வை பூத்திட பாவை ராதையோ கூட ஆயர்பாடியில் கண்ணனில்லையோ. அழுவாதடா. ஏமா அப்படி கத்துற? குழந்தை அழுவுது இல்ல? நான் என்ன கத்துன? பாடுதானே செஞ்சேன். என்ன பாடுனியா? அத நாங்க சொல்லணும். ஒன்னும் கவலைப்படாத சுமதி. தக்காளி கிலோ என்னப்பா விலை? 20 ரூபாமா. 20 ரூபாயா? என்ன விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? 10 ரூபா வாங்கிக்கோ. என்னது 10 ரூபாயா? முன்ன பின்ன தக்காளி வாங்கிருக்காம நீ? மூஞ்ச பாரு, காலங்காத்தால வந்து உயிரை வாங்கிட்டு சாவுகராக்கி. என்னப்பா இப்படி பேசுற? குடுக்க இஷ்டம் தான் குடு, இல்லனா போ. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுற ராஸ்கல். தள்ளுமா, வாங்கறது வக்கல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்ட. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. முன் கோபிங்க. வெயிட். யாரு கோவப்படுவாங்க, யாரு முன் கோபிங்க? ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? ஆம்பளைங்க தான். அதெல்லாம் இல்ல, பொம்பளைங்க தான் முன் கோபிங்க. முசுடுங்க. இல்ல ஆம்பளைங்க தான் முரடனுங்க. பொம்பளைங்க தான் டென்ஷன் பாத்தீங்க. ஆம்பளைங்க தான் வக்கர புத்தி உள்ளவங்க. பொம்பளைங்க தான். ஆம்பளைங்க தான். பொம்பளைங்க தான் கோபம் ஜாஸ்தி. வேணும்னா நிரூபிச்சு காட்டுமா? நிரூபிச்சு காட்டு பார்க்கலாம். ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கட்டி பிடிப்ப? வெயிட். எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? எதுக்கு கோபப்படுறீங்க? நீங்க வேணா என்ன கட்டி பிடிங்க, முத்த
முத்தம் கூட கொடுங்க, எனக்கு கோபமே வராது. வேணும்னா கோஆபரேட் தான் பண்ணுவோம், இப்படி செருப்பெல்லாம் காட்ட மாட்டோம். அதுதான் ஆம்பளைங்க. இப்ப தெரியுதா? பொம்பளைங்க தான் முன்கோபிங்க, டென்ஷன் பார்ட்டிங்க. ஆம்பளைங்க எல்லாம் நல்லவங்க, அன்பானவங்க, கோஆபரேட்டிவானவங்க. வட்டுமா? நோ டென்ஷன். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். என்ன மூச்சரிக்கை இப்படி ஓடியாரீங்க? ஒண்ணும் இல்லைங்கய்யா, நம்ம பொண்ணுக்கு நல்ல வரம் வந்திருக்கு. பேசி முடிச்சிடலாங்களா? யாரு? நம்ம சோலையூர் முத்துராஜ் இல்லைங்க, அவரு பையன்தான். மெட்ராஸ்ல டாக்டரா இருக்காரு. சோலையூர் முத்துராஜா? அவர் பெரிய இடமாச்சே. அவர் எப்படி நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிட்டு? இது சரியா வருமா? ஏன் சரியா வராது? நீங்க என்ன சாதாரண இடமா? அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்ப நம்ம நிலைமை கொஞ்சம் சரியில்லையே. எல்லாம் சொல்லியாச்சு. உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க அவங்க ரொம்ப பிரியப்படுறாங்க. நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன். நம்ம பொண்ணுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா எல்லாமே நல்லபடியா அமையும். வர சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்க. வாங்க வாங்க வாங்க. என் பையன். ஓ வணக்கம். 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 வாமா. எதை கேட்டாலும் வாயை திறந்து பதில சொல்லாத. ஊன்னு தலையாட்டியே சமாளி. என்ன? ஏய், நான் எதுக்காக சொல்றேன்னு புரியுதா? புரியுது புரியுது. கல்யாண பொண்ணு பேசுற மாதிரியா இருக்கு. சரி வா. பாத்துக்கப்பா. பொண்ணு பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கா. ஓ நல்லா சமைப்பா. வீட்டு வேலையெல்லாம் தெரியும். பார்த்தாலே தெரியுதே. பொண்ண பார்த்தாச்சு, சமைச்சத சாப்பிட்டாச்சு. பாட சொல்லுங்களேன் கேப்போம். பொண்ணுக்கு பெருசா பாட வராது. நம்ம என்ன கச்சேரியில பாட சொல்ல போறோம்? வீட்டுல ஓய்வா இருக்கும்போது கேட்க போறோம், அவ்வளவுதானே. சும்மா தெரிஞ்ச வரைக்கும் பாட சொல்லுங்க. பாடுமா. உன் குரல் எப்படி இருக்குன்னு தான் கேட்போமே. நதிக்கரை காட்டில் குழலிசை கேட்டு அசையாமல் நின்றாள் ராதை. இன்னிசை தன்னை இசைத்தவன் யாரோ, தன்னுயிர் சேர இருப்பவன் தானோ, கண்ணாளன் அவனா என்றாள். கண்ணாடி சிலையாய் நின்றாள். சபாஷ். பொண்ணுக்கு பாட தெரியாது, நீங்க கச்சேரியா பண்ணிடுவா போல இருக்க. பிரமாதமா பாடுறல. அப்போ பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் தானே? ஒரு நல்ல நாளை பார்த்தா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நாள் பாக்குறது என்ன, இன்னைக்கே நாள் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா தட்டை இன்னைக்கே மாத்திக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் ஐயா கிட்ட ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க வரதட்சணை எதுவும் கேட்க போறது இல்ல. என்ன மாப்பிள்ளை வந்தா பணம் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல காரு, பொண்ணுக்கு ஒரு 150 பவுன் நகை, கல்யாண செலவு வழக்கம் போல பொண்ணு வீட்டுக்காரங்களே பாத்துப்பாங்க. அவ்வளவுதான். வேற என்ன கேட்க போறோம்? அப்போ வரோம் சம்பந்தி. சரிங்க. வர்றோமா? வரோங்க. ஆமா. என்னப்பா அது? பாக்குவத்தில எல்லாம் மாத்தின பிறகு இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்களே. நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு 150 பவுன் நகை, 10 லட்சம் ரூபாய் காரு, கல்யாண செலவு, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்ப்பா. நிச்சயமாகி நின்னு போனாலும் பரவாயில்ல. நீங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்லிடுங்கப்பா. எனக்கும் அதுதாங்க சரின்னு படுது. நீங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்லிடுங்க. நீங்க கேட்டதெல்லாம் எங்களால தர முடியாது, நீங்க வேற இடம் பாத்துக்கங்க. சோஃபா எல்லாம் மாத்தணுங்க. அத நேத்தே ஆர்டர் பண்ணிட்டேன்ல. வாங்க 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 சம்பந்தி, உட்காருங்க.
திடீர்னு வந்துட்டீங்க. வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. ம். இன்னும் நீங்க நான் பழைய நிலைமையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என் நிலைமை அவ்வளவு சரியில்லைங்க. நேத்து பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வரும்போது 150 பொண்ணாக காரு, கல்யாண செலவு அப்படி இப்படின்னு கேட்டீங்க. என் சக்திக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால அதனால உங்க பையனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் பண்றதுனா கூட பண்ணிக்கங்க. நீங்க என்னங்க விவரம் தெரியாம பேசுறீங்க? என் பையனுக்கு பொண்ணு தர என் சொந்தக்காரங்க எல்லாம் நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்றேன்னா எதுக்கு? உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதை. அதே நேரத்துல என்னடா அவன் நம்ம சம்பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒண்ணு இல்லாத ஒரு குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்றானேன்னு என் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசிடக்கூடாது. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவமானம். அதுக்காகத்தான் அவங்க முன்னாடி அப்படி விட்டு கொடுக்காம பேசினேன். உங்க பொண்ணே ஒரு தங்கங்க, அதை கட்டிக்கிறதுக்கு எதுக்கு தங்கம்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் 150 பவுன் நகை, காரு, கல்யாண செலவு எல்லாத்தையும் நானே கொடுத்துறேன். அத நீங்க கொடுத்ததா சொல்லிடுங்க. அப்பதான் என் சொந்தக்காரங்க மத்தியில எனக்கு எனக்கு ஒரு கௌரவம். ஆமாங்க. என்ன சம்பந்தி, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. போய் கல்யாண வேலைங்களை பாருங்க. வாங்க. ஐயா வெக்கத்து பாரு, இன்னைக்குதான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணுதாம்மா புரியல. என்னப்பா? நேத்து பொண்ணு பார்க்க வரும்போது பிரமாதமா பாடி அசத்தனிய எப்படிமா? எல்லாம் இவங்க ட்ரேடிங் தான். கரெக்டா? அசையாதீங்க. ஏமா எனக்கு எதுக்குமா டையெல்லாம்? பின்ன என்ன அங்கிள், கல்யாணத்துக்கு போறீங்க, தலை மீசை எல்லாம் வெள்ள முடி, இது வயசான மாதிரி தெரியல? உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு அங்கிள்? ஐயோ, கொஞ்சம் தலையை தூக்குங்க. சூப்பரா இருக்குல்ல? ஆட அங்கிள், நீங்க half an hourல குளிச்சிட்டு கிளம்புங்க. எனக்கு போய் டையெல்லாம் அடிச்சு விட்டுருப்பாரு. அண்ணாமலை சௌக்கியமா? நல்லா இருக்கேன்பா. நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன். என் புள்ள அவன் கூடவே என்ன கூட்டு போறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பரமசிவம், நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன். அங்கேயே செட்டில் ஆக போறேன். அப்படியே மாப்ள, நல்லபடியா போயிட்டு வாங்க. மல்லிகாமா, நானும் என் பையன் கூடவே போய் அமெரிக்கால செட்டில் ஆக போறேன். அப்படிங்களா? கொடுத்து வச்சவர் தான் நீங்க. நீயும் உன் புள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சீக்கிரம் ஒரு போனை வாங்கி வை. வாரத்துக்கு ஒரு தடவை போன்லயாவது உங்ககிட்ட நான் பேசுறேன். நான் வரேன்ப்பா. தங்கச்சி, நான் வரேம்மா. நீ ஏன்பா வருத்தப்படுற? நான் உன்னை ஒழுங்கா வளர்த்துருக்கேன். நீயும் நல்லா வருவ. போ, போய் சாப்பிடு. நாங்க 2 பேரும் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்க? சிதம்பரத்துக்கு நல்ல மருமக கிடைச்சிட்டா. நம்ம பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி பார்க்க போறோமோ? இந்தாங்க அங்கிள், முருகன் கோயில் பிரசாதம். ஆமன்.
சுமதி. ஆமென். ஆண்டி ஆமென். ஏன் எல்லாரும் ஆமென்னு சொல்றீங்க? சும்மா ஒரு சேஞ்சுக்கு. ஆமா, உங்க சன் எங்க? பள்ளிவாசலுக்கு போயிருக்கான் தொழறதுக்கு. பள்ளிவாசலுக்கா? எதுக்கு? ஐயர் வீட்டு பொண்ணு சர்ச்சுக்கு போகும்போது என் புள்ள பள்ளிவாசல் போக கூடாதா என்ன? என்ன சொல்றீங்க அங்கிள்? விஸ்வநாதன் பொண்ணுக்கு சர்ச்சில் என்ன வேலை சொல்லு? யார் நீ? ஏற்கனவே ஒரு பொண்ணால ஏமாந்து நாங்க நடு ரோட்டுக்கு வந்திருக்கோம். நீ எதுக்காக வந்திருக்க? நான் ஒண்ணு ஏமாத்துறதுக்கு வரல. ஏமாத்திட்டு போனாலே அந்த பாவத்துக்கு பரிகாரம் தெரிய வந்திருக்கேன். என் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டதுனால சிவானந்த குருகுலத்துல தான் படிச்சேன், வளர்ந்தேன். டிகிரி முடிச்சதும் ரேடியோ மிர்ச்சில ரேடியோ ஜாக்கியா ஜாயின் பண்ணேன். அப்பதான் ரேடியோ மிர்ச்சில ஒர்க் பண்ண ராதா எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ராதா அவங்க வீட்லயே என்ன தங்க சொன்னா. நானும் தங்கினேன் பேயிங் கெஸ்டா. நான் ராதா வீட்ல இருக்கும்போது சம்பத்துன்னு ஒருத்தர் அவளை தேடி அடிக்கடி அங்க வருவாரு. நான் சம்பத்தை டீப்பா லவ் பண்றதா அவ சொன்னான். அதுக்கப்புறம் எதுக்கும் அவ குடும்பத்தோட கோயம்புத்தூர் போயிட்டா. மறுபடியும் 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் அவ டிவில பாட போறதா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போனேன். அங்க உங்க சன்னிக்கிட்ட அவ ஐ லவ் யூ சொல்றத பார்த்து எனக்கு ஷாக்கா இருந்தது. ப்ரோக்ராம் முடிஞ்சு ராதா கிட்ட கேட்டேன், அன்னைக்கு சம்பத்தை லவ் பண்றேன்னு இன்னைக்கு இவரை லவ் பண்றேன்னு சொல்றியேன்னு கேட்டேன். அதுக்கு அவ மழுப்பெல்லாம் பதில் சொன்னா. எனக்கு சந்தேகமா இருந்தது. அதுக்கப்புறம் அவ மறுபடியும் கோயம்புத்தூர் போயிட்டா. 1 மாசம் கழிச்சு ஒரு நாள் என்ன போன்ல கூப்பிட்டா. இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அவசியம் நீ வரணும்னு சொன்னா. நானும் போனேன். Cheers! Dear friends, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நினைச்ச ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மிஸ்டர் மார்த்தாண்டம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. உங்க சார்பா நான் இன்னைக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் இதுல ஒண்ணும் பண்ணலங்க. என் சன்னும் என் வருங்கால மருமக ராதாவும் தான் சாமர்த்தியமா அந்த இடத்தை வாங்கினாங்க. Is it? ஆமா, ராதா அண்ணாமலை பையன் ராஜாவை லவ் பண்ற மாதிரி நடிச்சா. Stupid fellow. ஏமா அந்த சொத்துல எழுதி கொடுத்தான். என்னால அந்த அநியாயத்தை தாங்க முடியல. ராதா கிட்ட கோமா கேட்டேன், நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்ப நான் நினைக்கவே இல்ல. உன் லவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு அப்பாவை ஏமாத்திருக்கியே. நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்க முடியாது. நான் அவன் கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்ததுனால தான் 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அதுல என் சம்பத்தை பார்ட்னரா சேர்த்திருக்காங்க. சம்பத் சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக ஒருத்தர் லவ் பண்ணி ஏமாத்துறது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த முட்டாளுக்கு எங்க போச்சு புத்தி? உனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நீ சொன்ன பத்திரத்துல படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த நல்லவரை போய் முட்டாளுங்கிறியே. ஆமா, இப்ப நீ அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குற. ஏன் நீ அவனுக்கு வாழ்க்கை கொடுக்க போறியா? நான் என்ன அவருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்? அந்த உத்தமர் என்ன ஏத்துக்கிட்டாருன்னா அது நான் செஞ்ச புண்ணியம். இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நீ ஏமாத்தினியே ராஜா, அவர் ஏன் நான் கல்யாணம் பண்ணி உன் கண்ணு முன்னாடி அவரை பெரிய ஆளாக்கி காட்டுறேன். இப்பேற்பட்டவரை மிஸ் பண்ணிட்டோமேனு உன்னை வாழ்க்கை பூரா வருத்தப்பட வைக்கிறேன். என்ன சவாலா? சவால் இல்ல, சாதிச்சு காட்டுறேன். நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுதான் மறந்தேன். அண்ணாமலை ரொம்ப நல்ல மனுஷமா. அவர் நடு ரோட்டுக்கு வந்துடக்கூடாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க ஃப்ரெண்டு விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே இந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் தானே இங்க வந்தேன், நானே போயிடுறேன். எதுக்கு விஸ்வநாதன் சார் கூப்பிடணும்? நான் வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. வரேன் சுமதி.
அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அது நம்ம வீட்லயே இருக்கட்டும். சொன்னா கேளுப்பா. ஏமாத்திட்டு போறதுக்கு நம்ம கிட்ட என்னப்பா இருக்கு? நாம கஷ்டப்படும் போதுதான் அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அதுவும் கூட சேர்ந்தான கஷ்டப்பட்டுச்சு. அந்த பொண்ணை போய் வீட்டை விட்டு அனுப்புறியாப்பா? பதிலே சொல்லாம போனா என்னப்பா அர்த்தம்? ஐயா இது கூட தெரியலீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உங்க இஷ்டப்பா. என்னங்க, அண்ணா உங்களை கூப்பிடுறாரு. வாங்க. அட என்னம்மா இன்னும் வாங்க. அண்ணினே கூப்பிடுமா.